டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வெளியான முக்கியமான படங்களில் ஒன்று பாட்டில் ராதா. அறிமுக இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் இயக்கத்தில் நடிகர்கள் குரு சோமசுந்தரம், சஞ்சனா நடராஜன் நடிப்பில் இந்த படம் வெளியே இருக்கு. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். நான் ஒன்றும் உங்களை மாதிரி குடியாரெல்லாம் கிடையாது. ரைட்டா எப்பயாச்சும் ஒரு கட்டி மட்டும் போடுவேன், அவ்வளோதான். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படின்னு நம்ம அரசாங்கங்களே மது பாட்டங்களை விற்கிறாங்க. அந்த மது பாட்டில் இருக்க வாசகத்தை போல தான் இந்த படம் முழுக்க முழுக்க இந்த கதை உருவாயிருக்கு. தொடர்ந்து குடிகாரனாக இருக்கிற ஒருத்தர் நாளடைவில் குடி இல்லாமல் தன்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த சமூகத்துக்கு என்னவா தெரிகிறாரு, சொந்த குடும்பத்துக்கு என்னவா ஆகிறாரு, அதனால குடி பழக்கத்தால் தன் வாழ்க்கையை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த கதை முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மது பழக்கம் ஒருத்தர் எப்படி சீரழிக்குது, எப்படியெல்லாம் அவரோட தன்னையும் தன்னை சுற்றி இருக்கவங்களையும் ரொம்ப பாதிக்குது அப்படின்றதான் பாட்டில் ராதாவோட பிரதான கதையாகவே இருக்குது. சென்னையில் கட்டட தொழிலாளியாக இருக்கார் குரு சோமசுந்தரம். குரு சோமசுந்தரோட வேலையே என்னென்னா கட்டட தொழிலாளியாக இருந்தாலும் முழு நேர குடிகாரராகவே இருக்கார். அவருக்குன்னே ஒரு சில நண்பர்கள், பழக்க வழக்கங்கள், எப்போவுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்காவது குடித்தா தான் தன்னால் நிற்கவே முடியும், இல்லை அடுத்தது யோசிக்கவே முடியுன்ற அளவுக்கான ஒரு ஆள் அவர். அப்படியே டிட்டோவாக பார்த்தோம்னா அவரோட மனைவி சஞ்சனா நடராஜன், பிள்ளைகள், இவங்க இந்த குடியால் ஒரு வீட்டில் குடும்பத்தில் குடித்தா என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்களோ எல்லா கஷ்டங்களையும் அந்த குடும்பம் அனுபவிக்குது. இவர் மாற மாட்டாரா, ஏன் இப்படியே இருக்காருன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கும் பெரிய தொல்லையாகவே குரு சோமசுந்தரம் மாறுறாரு. இந்த பிரச்சனைகளால் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் சஞ்சனா போதை மறுவாழ்வு மையத்துக்கு தன் கணவரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதே மாதிரி குரு சோமசுந்தரத்தை வீட்டில் இருந்து ஒரு நள்ளிரவில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த மறுவாழ்வு மையத்தில் போய் சேர்ந்த குரு சோமசுந்தரம் போதை பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகிறாரா, இல்லை தன்னுடைய பழக்க வழக்கங்கள்லாம் விட முடியுதா, இல்லை மறுவாழ்வு ஒரு மனுஷனை மாற்றுதா அப்படின்றது இந்த படம் ரொம்ப டீட்டெயிலிங்காக பதிவு பண்ணியிருக்கு. இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியில் வரதுக்கான மறுவாழ்வு மையத்தில் குரு சோமசுந்தரத்தோடு சேர்ந்து நிறைய பேர் அங்கே இருக்காங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. எப்படி இந்த போதை பழக்கத்துக்குள்ளே வந்தோம், ஒரு பல வருஷ குடிகாரராக இருந்து அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அவங்களோட போராட்டங்கள், குடி ஒரு அது பழக்கம் கிடையாது, அது ஒரு நோய் அப்படின்றது இயக்குனர் தன்னோட முதல் படத்திலேயே ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, இந்த கதை நம்ம இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் குடியை ஒரு கொண்டாட்டமான மனநிலையாக மாற்றி வச்சுருக்கோம். குடித்தா ஒரு ஜாலிக்கு, ஒரு ஃபன்னுக்கு, இல்லை ஒரு சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு நம்ம நினச்சிடும். ஆனால் அந்த சோஷியல் ட்ரிங்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சாதாரண பழக்க வழக்கங்கள் நாளடைவில் ஒரு மனுஷனோட அவனோட ஒரு குடும்பத்தை இது எப்படி சீரழிக்குது, எப்படி சிதைக்குது அப்படின்றது இந்த படத்தில் இந்த போதை மறுவாழ்வு மையம் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் எல்லாமே அடுக்கி ஒரு படமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, இதை ஒரு சாதாரண ஒரு குடிகாரர், அதனால் பாதிக்கப்படுற குடும்பம், அந்த குடிகாரர் திருந்தினதுக்கப்புறம் என்ன ஆகும், இல்லை திருந்தலைன்னா என்ன ஆகுன்றதெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கல் ரீதியாகவே சில கேள்விகளை எழுப்புது இந்த படம். காரணம் காந்தி ஃபோட்டோ போட்டிருக்க பணத்தை கொடுத்து தான் நம்ம சாராயம் வாங்குகிறோம். ஆனால் காந்தி ஜெயந்திக்கே லீவ் விடுறோமேன்னு சொல்லி ஒரு பாட்டு வரிகள்லாம் வருது. இந்த மாதிரி நிறைய இடங்களில் எங்கெங்கெல்லாம் இந்த அரசியல் பேச முடியும், இந்த மதுன்றது ஒரு கவர்மெண்ட் என்ன செய்ய வேண்டிய விஷயங்களையும் ரொம்ப நுட்பமாக சில காட்சிகள்லாம் இயக்குனர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படம் பலருக்குமே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னா, குடிப்பழக்கம் இருக்க ஆண்களும் சரி, குடிப்பழக்கம் இல்லாத ஆட்களும் சரி, ஒரு குடிகாரர் சமூகம் எப்படி பார்க்குதுன்ற கண்ணோட்டத்தை இந்த படம் முடிஞ்ச அளவுக்கு மாற்ற முயற்சி பண்ணியிருக்கு. காரணம் என்னென்னா, குறிப்பாக சொல்லணும்னா, குடி ஒரு பழக்கத்தை தாண்டி அது நாளடைவில் அது பழக்கமாக மாறி மாறி ஒரு கட்டத்தில் ஒருத்தர் நோயாளியாக மாற்றிடுது. அவர் ஒரு நோயாளின்றது அவர் முதல்ல நம்ப வைக்கணும். அவர் நம்பினதுக்கப்புறம் அந்த நோயிலிருந்து ஒரு சிகிச்சை மூலமாகவோ இல்லை நம்மளோட அது எப்படி மீண்டு வருதுன்றது இந்த படத்தில் இயக்குனர் ஒவ்வொரு காட்சிகள்லாம் முக்கியமான விஷயங்கள்லாம் பேசி பதிவு பண்ணியிருக்காரு. மதுப்பழக்கம், அதனோட தீமைகள், அதனால் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் அந்த படம் பதிவு பண்ணுது. இருந்தாலும் சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக அது கேரி ஆகிருக்கலாமோன்னு தோணுது. குறிப்பாக சொன்னால் முதல் பாதி ரொம்ப ஸ்பீடாக ஒரு அடுத்தடுத்து அந்த ஒளிப்பதிவில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஆவல் எழுந்துக்கிட்டே வருது. பட் தொடர்ந்து அந்த குடி இதெல்லாம் காமிக்கும் போது அது எங்கேயோ ஒரு பக்கம் லேக் ஆகுது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே வந்திருக்கும். நடிகர்கள் குரு சோமசுந்தரம், சஞ்சனா நடராஜன் 2 பேருமே இந்த படத்தோட தூண் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, குரு சோமசுந்தரம் ஒரு திருந்தின ஆளாகவும் இல்லை குடிப்பழக்கத்தில் இருக்கிற ஆளாகவும் 2 கேரக்டருமே பண்ணியிருக்காரு. அதில் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காட்சியில் முழு மது போதையில் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே போகும்போது குரு சோமசுந்தரோட கண்ணையும் அவரோட அந்த பாடி லாங்குவேஜையும் பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் குடிச்சு தான் நடிச்சிருக்காரு அப்படின்ற அளவுக்கு என்ன வச்சிட்டாரு. ரொம்ப பிரமாதமாக பல இடங்களில் சில இடங்களில் கைதட்டல் வாங்குற அளவுக்கு கூட அவரோட நடிப்பு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இவருக்கு இணையான நடிப்புன்னு சொல்ல வேண்டியது சஞ்சனா நடராஜன். குடிப்பழக்கத்தால் ஒரு கணவன் இருந்தான்னா ஒரு மனைவி என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது, என்னென்ன எவ்வளோ கேவலமான விஷயங்களெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்றதை சஞ்சனா நடராஜன் மூலமா அழகாக இயக்குனர் கடத்தியிருக்காரு. அங்கே ஒரு இடத்துல சஞ்சனா நடராஜன் சொல்கிறாங்க,
உன்னால் வந்து என்னோட 10 வருஷம் போயிருச்சு, நீ குடிச்சு என்ன என் வாழ்க்கையே போச்சு அப்படின்ட்டு ஒரு எமோஷனலாக இடம் பேசுகிற இடம்லாம் இருக்குது. அது ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. கடைசியாக கிளைமேக்ஸ் இந்த படம் முடியும் போது இந்த எண்ட் கார்டு வரும்போது அவங்க ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக வந்து மதுப்பழக்கத்தில் இருக்க எல்லா ஆண்களும் கேட்க வேண்டிய உரைன்னு தான் சொன்னது. படத்தோட ஒளிப்பதிவு, பின்னணி இசை ரெண்டுமே வந்து ரசிக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்ல வந்து சாண்டோலனோட பின்னணி இசை ஒரு சின்ன ட்ராக் ஒன்று வருது. ரொம்ப பிரமாதமாக அந்த காட்சியை பார்க்கும்போது அந்த பின்னணி இசை வந்து ரொம்ப வலு சேர்த்துருக்கு. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஆர்க்கே வந்து மதுப்பழக்கம் உள்ள ஒரு ஆள் மாறணும்னு நினைக்கிறாங்க. அது மாறதுக்கு என்னென்ன சவால்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது இந்த படம் வந்து ரொம்ப அழுத்தமாக பேசியிருக்கு. மறுவாழ்வு மையங்களோட நிறையா நம்ம செய்திகள் கேட்டிருப்போம். மறுவாழ்வு மையங்களில் வந்து அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அங்கே போகிற குடிநோயாளிகளை ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லைன்னு இந்த படத்தில் வந்து அந்த பக்கங்களையும் பேசியிருக்காங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா வந்து மறுவாழ்வு மையம்னாலே ஒரு எல்லாமே சரியாக இருக்கக்கூடிய இடம்னு காட்டாமல் இங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்குன்றதை வந்து இந்த இயக்குனர் வந்து காட்டியிருக்காரு. பட் அந்த சிக்கலுக்கு பின்னாடி ஒரு வலுவான காரணமும் இருக்குன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. மதுப்பழக்கம், அதோட பிரச்சனைகள், மது வந்து ஒரு மனுஷனை வந்து தனி மனித வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாதிப்புகளை செலுத்துது, எல்லாத்தையுமே அந்த எமோஷன்ஸ், காமெடி, நடிகர் மாறனும் சின்ன ஒரு ரோல் வராரு. அவருமே வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து சொல்லணும்னா ஜமா படத்தோட இயக்குனர் பாரி இளவழகன் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் வச்சு ஒரு மாதிரி காமெடி ட்ராக்கும் வருது. சேம் டைம் வந்து எமோஷனலாகவும் இந்த படம் வந்து சில இடங்களில் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சில படங்கள் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் படம் அப்படின்லாம் வந்து நிறைய டேகோட நிறைய போஸ்டர்ஸோடலாம் வரும். உண்மையிலேயே இந்த படத்தை வந்து குடும்பங்களோட இப்போ நீங்கள் போய் பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு வேளை மதுப்பழக்கம் இருந்தாலோ இல்லை வந்து மதுவால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ இந்த படம் வந்து ஒரு பெரிய திறப்பை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். நிறைய அந்த பழக்கம் உள்ள ஆட்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஓகே நம்ம வந்து இப்படி இருக்கோம், இது நம்ம சேஞ்ச் பண்ணணுன்றத இந்த படம் வந்து ஏதாவது ஒரு வகையில் பதிவு செய்யும் அப்படின்றத வந்து படக்குழுவோட நாமளும் நம்புவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.